Good morning students, welcome to Hindi is Easy. Today we are going to see the simple basic topic in Hindi which will let you know what are the words we call as first person, second person and third person. இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஹிந்தியில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் கேட்டகரிக்குள்ளே வரும், செகண்ட் பர்சனில் வரும், தேர்ட் பர்சனில் வரும்னு தெரிஞ்சுப்போம். அதோட சிங்குலர் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, let's have a quick introduction. In English la first person we say I and we, second person ku you nu solvom, third person ku he she it nu solvom. இப்போ இந்த வீடியோவில் we are going to see ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன சொல்லணும், அவங்க சிங்குலராக இருந்தால் ப்ளூரலாக இருந்தால் எப்படி சொல்லணும், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு எப்படி சொல்லணும், தேர்ட் பர்சன் he she itக்கு ஹிந்தியில் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தான் ஹிந்திலையும் அதே பொசிஷன்ஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் எப்படி யூசேஜில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ, மே, நான் அப்படின்றோம். ஸோ நான் வந்து பாயாகவும் இருக்கலாம், கேர்ளாகவும் இருக்கலாம், மெயிலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். இல்லை மை என்னோடது, மேரா மேரி. இப்போ மேரா அப்படின்னா பாய் சொல்லணும், மேரி அப்படின்னா கேர்ள் சொல்லணும். மீ எனக்கு, முஜுக்கோ. ஸோ இது வந்து மெயிலாகவும் சொல்லலாம், ஃபீமேலுக்கும் சொல்லலாம். மைன் என்னோடது, இட் இஸ் மைன் அப்படின்றோம்ல, அப்போ மேரா மேரி. மேரானா பையன் சொல்கிறது, மேரினா பொண்ணு சொல்லணும் ஃபெமினைனுக்கு. இப்போ வி என் கூடயே சில பேர் இருக்கும்போது வீயில் வரும். ஸோ ஐ எம் ஆல்சோ இன்வால்வ் இன் தட் குரூப். ஸோ ஹம் அப்படின்றோம். அதில் மைனும் இருக்கலாம், மெஸ்குலைனும் இருக்கலாம். எங்களோடது அவர்ஸ். ஸோ நானும் இருக்கேன் அந்த கும்பலில், அப்போது ஹமாரா. ஸோ எல்லாம் பாய்ஸ் இருக்காங்கன்னா ஹமாரா பாய்ஸ் சொல்லுவாங்க, ஹமாரி கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. அஸ், திஸ் இஸ் பிலாங்ஸ் டு அஸ், எங்களோடது எங்கே சேர்ந்தது இது, அப்படி ஹம்கோ. அவர்ஸ் ஹமாரே எங்களோட. ஓகே, ஸோ இதுவும் பாய் கேர்ள் ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோம், மே ஐ, மேரா மேரி, மை ஆர் மைனுக்கு, முச்கோ எனக்கு மீ எனக்கு வேணும், முச்கோ சாயே அப்படின்னு சொல்லும்போது ஹம் என்னோட சேர்ந்து நிறைய பேர் இருக்கும்போது குரூப்பாக இருக்கும்போது ஹம். எங்களோட ஹமாரா ஹமாரி, ஹமாரா பாய்ஸ் யூஸ் பண்ணும், ஹமாரி கேர்ள்ஸ் யூஸ் பண்ணும். ஹம்கோ எங்களுக்கு தேவை, ஹம்கோ சாயே, ஏ ஹமாரே ஹேன் இவங்களாம் எங்களோட சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது ஹமாரே. ரிப்பீட் பண்ணி பாருங்கள், மே, மேரா மேரி, முச்கோ, ஹம், ஹமாரா ஹமாரி ஹமாரே. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சனில் வர வேண்டிய வேர்ட்ஸ். ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்ப்போமா. திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என்னோட ஹவுஸ். ஸோ திஸ்க்கு யஹ, மேரா என்னோட, மைக்கு மேரா, கர் ஹை, ஏ மேரா கர் ஹை இது என்னோட வீடு, யஹ மேரா கர் ஹை, யஹ மேரா கர் ஹை. மை டாட்டர் இஸ் இன் த ஹவுஸ். ஸோ என்னோட பொண்ணு வீட்டில் இருக்கா. ஸோ பொண்ணுன்றது பெண் தானே. ஸோ ஸ்திரீலிங் சப்துக்கு மேரி யூஸ் பண்ணும். ஸோ மேரி பேட்டி கர் மே ஹே. இதே பையன் இருக்கான், மை சன் இஸ் இன் த ஹவுஸ் சொல்லும், மேரா பேட்டா அப்படின்னு வரும். பையன் வந்து புல்லிங் ஷப், ஸோ மேரா யூஸ் பண்ணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? மஸ்குலைன் எப்போ யூஸ் பண்ணும், ஸோ அந்த நவுன் வந்து ஃபெமினைனாக இருந்தால் மேரி யூஸ் பண்ணும். அந்த நவுனை நீங்கள் சொல்கிற பேசுகிற சப்ஜெக்ட் வந்து ஃபெமினைனாக இருந்தால் மேரி யூஸ் பண்ணும். நீங்கள் பேசுகிற சப்ஜெக்ட் மேலாக இருந்தால் மேரா யூஸ் பண்ணணும். மேரி பேட்டி கர்மே ஹே. ஹேவ் பிட்டி ஆன் மீ, என் மேலே கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்க. முஜ் பர் தயா கீஜியே, என் மேலே, முஜ் பர், ஆன் மீக்கு முஜ் பர் தயா கீஜியே, கருணை காட்டுங்க. கிவ் த புக் டு மீ, எனக்கு அந்த புக்கு கொடுங்க. எனக்கு, முஜ்கோ செய்யே எனக்கு வேணும்ல. கிதாப் முஜ்கோ தீஜியே, புக்கை எனக்கு கொடுங்க. கிதாப் முஜ்கோ எனக்கு, டு மீ இங்கே பாருங்கள், ஆன் மீ வரும்போது முஜ் பர், டு மீ வரும்போது முஜ்கோ. பேச பேச வந்துடும் உங்களுக்கு. ஓகே, திஸ் ஒர்க் cannot be done by me, ஏனால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ பை மீ அப்படின்னு வரும்போது முஜ்சே இந்த யஹ காம் வேலை நெஹி ஹோகா பண்ண முடியாது. முஜ்சே ஏ காம் நெஹி ஹோகா ஏனால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் யூ அப்சர்வ், ஆன் மீ வரும்போது முஜ் பர், டு மீ வரும்போது முஜ்கோ, பை மீ வரும்போது முஜ்சே. This is what you have to remember. According to the prepositions,
this word changes. இங்கே நான் தான் இருக்கேன், ஆனால் on me வந்தா मुझ पर, to me வந்தா मुझको, என் மூலியமாக அது செய்யும்போது by me मुझसे அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் செகண்ட் பர்சனுக்கு போவோம். யூ. இங்கிலீஷில் செகண்ட் பர்சன் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நம்ம யூ தான் சொல்கிறோம். ஆனால் ஹிந்தியில் 3 இருக்குது. தூ, தும், ஆப். தூன்றது எழுதுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். தூ இதரா அப்படின்றோம்ல, நீங்கள் வா அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் அந்த தூன்ற வேர்டு நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஒன்லி இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜில் தான் இருக்குது தூ. தூனா ரொம்ப சின்ன பையனை, நம்மளோட வயசுக்கு சின்ன பசங்களை கூப்பிடும்போது, சின்னவங்களை கூப்பிடும்போது தூ அப்படின்னு சொன்னான். ஆனால் நம்ம ஈக்குவல் ஏஜில் பெரியவங்களை சொல்லும்போது ஆப் இல்லைனா தும் சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ யூக்கு ஆப் யா தும், யுவர் உன்னோடது அப்படின்றது. துமஹாரா ஆப்கா, ஏ துமாரா இது உன்னோடது இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம். இதே டீச்சர்கிட்ட கேட்குறோம், ஏ ஆப்கா ஹே இது உங்களுது அப்படின்னு சொல்லுவோம். யுவர் ஆப்கி துமாரி உங்களோடது. பையனை சொல்லும்போது துமாரா ஆப்கா, பொண்ணை சொல்லும்போது ஆப்கி தும்ஹாரி. யுவர்ஸ் இது உங்களோடது. எஸ் வரும்போதும் ஹிந்தியில் ஆப்கா தும்ஹாரா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபெமினைனா மெயிலுக்கும் யூஸ் பண்ணுவோம், ஃபெமினைன் அண்ட் மஸ்குலைன் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். யூ, யுவர், யுவர்ஸ். ஆப், தும், தும்ஹாரா, ஆப்கா, ஆப்கி, தும்ஹாரி. ஸோ பாய்க்கு தும்ஹாரா ஆப்கா, கேர்ளுக்கு ஆப்கி தும்ஹாரி. அண்டர்ஸ்டுட் திஸ்? வில் see few sentence. I want a book from you. எனக்கு உங்ககிட்ட புக்கு வேணும். मैं आपसे एक पुस्तक चाहता हूँ. நான் உங்ககிட்ட இருந்து आपसे, ஸோ மரியாதையாக சொல்கிறாங்க, एक पुस्तक चाहता हूँ, I want to, எனக்கு இஷ்டம் இருக்குது உங்ககிட்ட இருந்து புக்கு வாங்கணும்னு. You have many good qualities. உங்ககிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஆப்புமே உங்ககிட்ட அப்படின்ற போது யூ ஹாவ் சொல்லும் போது ஆப்மே बहुत से गुण है, நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அச்சே குணன்னு கூட எழுதலாம். ஐ ஹவ் brought fruits ஃபார் யூ. நான் உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். मैं आपके लिए फल लाया हूँ. ஸோ உங்களுக்காக ஐ ஹவ் brought fruits ஃபார் யூ. ஃபார் யூக்கு आपके लिए உங்களுக்காக ஃபல் லாயா ஹூ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே லாயா ஹூ அப்படின்றது மஸ்குலைனை குறிக்குது. ஸோ ஐ, இந்த மேன்றது யார்? ஒரு பையனை குறிக்குது, மஸ்குலைன் நவுன். ஓகே. லாயி ஹூன்னா ஒரு கேர்ளை குறிக்குது. அப்போ ஐ வந்து ஒரு கேர்ளுன்னு புரிஞ்சுப்போம். ஸோ இப்படி தான் சொன்னேன், கிரியாபத்தை பார்த்துட்டு ஐ பாயா கேர்ளாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார் யூக்கு என்ன யூஸ் பண்ணும்? ஆப்கே லியே. ஐ ட்ரஸ்ட் யூ, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. முஜ்கோ ஆப் பர் பரோசா ஹே. ஆப் பர்னா உன் மேலே, இங்கே யூன்னு சொல்கிறோம்ல, உன் மேலே நம்பிக்கை இருக்குது. பரோசா ஹே, முஜ்கோ ஆப் பர் பரோசா ஹே. வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? ஆப்கோ கியா செய்யே? ஆப்கோ உனக்கு, உனக்கு என்ன வேணும்? ஆப்கோ கியா செய்யே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சனில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆப் சே உன்கிட்ட இருந்து, ஃப்ரம் யூக்கு ஆப் சே, உன்கிட்ட ஆப்புமே, வித்தின் யூன்னு சொல்கிறோம்ல ஆப்புமே, உங்களுக்காக ஆப்கே லியே, ஆப்கே லியே, உன் மேலே ஆப் பர். ஓகே. ஆப்ஸே, ஆப்புமே, ஆப்கே லியே, ஆப் பர். புரிஞ்சுக்கோங்க, ஆப்புன்றது யூ தான், ஆனால் அது கூட வர ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி செகண்ட் பர்சனுக்கும் आप से, आप में, आपके लिए, आप पर. आप से, आप में, आपके लिए, आप पर. ஸோ இங்கே கர்த்தா காரக், சே மே கே லியே பர் வருது இல்லையா? ஸோ அந்த வேர்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கர்த்தா காரக் தெரியலனா ஐ வில் கிவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வேர் ஐ ஹவ் டாட் ஒன்லி த கர்த்தா அண்ட் காரக் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஏ ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு சே எப்போ யூஸ் பண்ணணும், மே எப்போ யூஸ் பண்ணணும், கேலியே எப்போ யூஸ் பண்ணணும், பர் எப்போ யூஸ் பண்ணணும், அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் இது தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிடும். ஸோ ஃப்ரம் யூக்கு ஆப்ஸே உங்ககிட்ட இருந்து, ஃப்ரம் யூ, உங்களோட, வித்தின் யூ, ஆப்புமே, உங்களுக்காக, ஆப்கே லியே, உன் மேலே, ஆப் பர், உங்களுக்கு, ஆப்புக்கோ. இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரி வேர்ட்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்மால் சென்டென்ஸை இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இந்த சென்டென்ஸ் தான் நீங்கள் படிக்கணும்னு இல்லை,
for you to try, you have to translate small sentence எழுதிக்கோங்க இந்த prepositions வச்சு, then translate to Hindi. We'll go to third person. He, she, it அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். இப்போ அதுக்கு he or she, நம்ம ஹிந்தியில் he and sheக்கு வெஹ தான் யூஸ் பண்ணுவோம். கிரியாபதை வச்சுட்டு we will understand வெஹன்றது ஹீயை குறிக்குதா ஷீயை குறிக்குதா ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதான்றது நம்ம கண்டுபிடிச்சிப்போம் அந்த கிரியாபதை வச்சு. ஸோ he or sheக்கு வெஹ, his அவனோடது உஸ்கா, அவளோடது உஸ்கி. ஓகே, மேலுக்கு உஸ்கா, ஃபீமேலுக்கு உஸ்கி. ஹிம் உஸ்கோ, ஹர் உஸ்கோ. கிவ் டு ஹிம், கிவ் டு ஹர் சொல்லும்போது உஸ்கோ தே தோ. ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உஸ்கோ தான் கிரியாபத் வச்சு கண்டுபிடிச்சிப்போம் அது ஹிம்மா இல்லை ஹர்ரா அப்படின்றது. இட், திஸ், தட்னு சொல்கிறோம் இல்லையா, யஹ வஹ, யஹ வஹ. ஸோ கிரியாபதை வச்சுட்டு யஹ வஹ ஃபெமினைனா மஸ்குலைனான்னு கண்டுபிடிச்சிப்போம். இட்ஸ் அவங்களோடது, இஸ்கா ஹே, உஸ்கா ஹே, இஸ்கி ஹே. இஸ்கான்றது மேலுக்கு வரும், இஸ்கின்றது ஃபீமேலுக்கு வரும். நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்கன்னா வே தே அப்படின்னு சொல்கிறோன்னா தே. ஸோ தேர், உன்கா ஹே, உன்கி ஹே, அவங்களோடது. இந்த புக் யாரது அவங்களோடதுன்னு சொல்கிறேன். உன்கா ஹே கை காமிச்சு சொல்கிறோம் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, இஸ்கா ஹே இவளோடது இவங்களோடது. தூரமாக இருக்கும்போது உன்கா ஹே உன்கி ஹே அவங்களோடது தேர்ஸ். புரிஞ்சுதா எப்படி யூஸ் பண்ணணுன்னு? தெம், உன்கா, உன்சே அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்க. உன்சே லேக்கியோ, ஃப்ரம் தெம் யூ கலெக்ட் த புக்ஸ். உன்சே கிதாப் லேக்கியோ அவங்க கிட்டே இருந்து அப்படி வரும்போது உன்சே. வில் see few examples. Where is his house? அவனோட வீடு எங்கே இருக்குது? உஸ்கா அவனோட. ஸோ உஸ்கா கர் கஹா ஹே, அவனோட வீடு எங்கே இருக்குது. ஆஸ்க் him for money, அவன்கிட்டேருந்து காசு கேளு அப்படின்னு. உஸ்ஸே அவன்கிட்ட இருந்து, உஸ்ஸே ருப்பையே மாங்கோ கேளு அப்படின்னு அர்த்தம். வாட் டிட் ஷீ சே, அவள் என்ன சொன்னா? ஸோ ஷீ. உஸ்னே கியா கஹா, அவள் என்ன சொன்னா? உஸ்னே. அவள் என்ன சொன்னா? உஸ்னே கியா கஹா. டஸ் ஹி ட்ரஸ்ட் மீ, அவன் என்ன நம்புறானா? क्या वह मुझ पर विश्वास करता है, இங்கே ஹீ கொடுத்துருக்கனால करता है. ஷீன்னு இருந்ததுன்னா करती हैன்னு வரும். क्या वह, डस ही, मुझ पर ये மேலே विश्वास करता है ட்ரஸ்ட் பண்ணுறானா. डस ही ट्रस्ट मी, பையன்றனால करता है. ஸோ வாட் டஸ் ஷி வாண்ட், அவளுக்கு என்ன தேவை? वह क्या चाहती है, वह அப்படின்றது இங்கே ஷீ ஆயிடுச்சு. ஏன்னா எண்டிங்கில் சாத்தி ஹேன்னு இருக்குது. வாட் டஸ் ஹீ வாண்ட் அப்படின்னு வரும்போது वह क्या चाहता है. ஸோ ஹீ அண்ட் ஷீயை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரியாபது தான். ஸோ வெஹன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் காமனாக ஃபார் மெஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன். அந்த கிரியாபதில் சாத்தா ஹே அப்படி இருந்தால் அந்த வெஹன்றது பாய், சாத்தி ஹே அப்படின்னு சொல்லும்போது வெஹன்றது கேர்ள். வீல் ஜஸ்ட் ரீகேப் த தேர்ட் பர்சன். ஹீ ஆர் ஷீ வெஹ தான். கிரியாபத் வச்சு கேர்ளாக பாயாக கண்டுபிடிச்சிப்போம். ஹிஸ் ஆர் ஹர் அப்படின்னு சொல்லும்போது உஸ்கா உஸ்கி யூஸ் பண்ணுவோம். ஹிம் ஆர் ஹருக்கு உஸ்கோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இட், யஹ வஹ, திஸ், தட். இட்ஸ் அவங்க கிட்ட இருக்கும்போது இஸ்கா இஸ்கி, தூரமாக இருக்கும்போது உஸ்கா உஸ்கி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். வே தே, கும்பலாக தூரமாக இருக்காங்கன்னா வே, கிட்ட இருக்காங்கன்னா ஏ. ஸோ தேர் நியர்பையில் இருந்தாங்கன்னா ஏன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ யஹ வந்து ஏன்னு ஆகிடும், வஹ வந்து வேன்னு ஆகிடும். ஸோ யஹனா நியர்பையில் இருக்காங்க கிட்ட இருக்கவங்களுக்கு யஹ, வஹனா தூரம் இருக்காங்க ஃபார் அவேயில் இருக்கும்போது வெஹன்னு சொல்லணும். ஸோ ஏ வே, தீஸ் தோஸ் அப்படின்றோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ உன்கா உன்கி அவங்களோடது, அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உன்சே லேக்கியா, அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும். ஸோ ஷால் வி டூ எ குயிக் ரீகேப். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐக்கு மே, மேரா மேரி, मुझको हम, हमारा हमारी, हमको हमारे. सेकेंड पर्सन तुम, आप, तुम्हारा, आपका, आपकी, तुम्हारी. थर्ड पर्सन वह, यह, उसका, उसकी, उसको, इसका, इसकी, वे, ये, उनका, उनकी, उनसे. I'll give few sentences, small sentences for you to translate using this first, second and third person. I'll put in the community post. If you want, you can try out and you can send me the answers to my email address which is given in the about section of the channel. So these are the few sentences
which you can try using the first, second and third person. If you have any doubt, please put in the comment section. I help பண்றேன். The same thing I posted in the community post also. So, try பண்ணாதா வரும். Please try out. If you still have any doubt or clarification feedback, please put in the comment section. I surely reply back. Thank you, students.